peacemakers of Christo. பெண்ணான உன்னிடம் இன்று யார் இருக்கிறார், எது இருக்கிறது? லூக்கா சுவிசேஷம் 8வது அதிகாரம் 2வது வசனத்திலே, பொல்லாத ஆவிகளினின்றும் நோய்களினின்றும் குணமான பெண்கள் சிலரும் 7 பேய்கள் நீங்க பெற்ற மக்தலா மரியாவும், ஏரோதுவின் மாளிகை மேற்பார்வையாளர் கூசாவின் மனைவி யோவன்னாவும் சுசன்னாவும் மேலும் பல பெண்களும் அவரோடு இருந்தார்கள். இவர்கள் தங்கள் உடைமையை கொண்டு அவருக்கு பணிவிடை செய்து வந்தார்கள். ஜெபிப்போம். என் அன்பு நேசரே, கர்த்தாவாகிய கர்த்தாவே, ராஜாதி ராஜாவே, உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம் ஐயா. அந்நாளிலே ஆண்டவரே, உன்னை சுற்றி ஏகப்பட்ட பெண்கள் இருந்தார்கள் ஆண்டவரே. அப்பா, தீய ஆவியினாலும் தீய பழக்கங்களினாலும் நோய்களினாலும் அவதிப்பட்ட பிள்ளைகள் ஆண்டவரே, வாழ்க்கையிலே சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் காணாத பிள்ளைகள் ஆண்டவரே, வாழ்க்கையிலே பயன்படுத்தப்பட்ட பிள்ளைகள், வாழ்க்கையிலே சோர்ந்து போன பிள்ளைகள், நோயினால் பயங்கர இரத்த போக்குனாலும் தீராத வயிற்று வலியினாலும் ஆண்டவரே ஆஸ்மாவினாலும் அவதிப்பட்ட பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் உன்னோடு இருந்தார்கள் ஆண்டவரே. அப்பிள்ளைகளை எல்லாம் கண்டு ஆண்டவரே நீர் பரிவு கொண்டீர் ஐயா. ஆண்டவரே, அவர்களிடம் இருந்த 7 தீய ஆவிகளையும் கூட நீர் அகற்றி போட்டினே சுவாமி. ஏசப்பா, நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு பெண் குழந்தையையும் உன்னுடைய பிள்ளையாக கருதுவதற்காக நன்றி ஐயா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பெண் பிள்ளைகளையும் ஆண்டவரே, இந்நாளிலே தீய ஆவிகள் பிடித்திருக்கிறது ஆண்டவரே. அப்பா, தீராத நோய்கள் பிடித்திருக்கிறது ஆண்டவரே. ஏசப்பா, ராஜாதி ராஜாவே, எத்தனையோ பெண் பிள்ளைகளுக்கு அப்பா நகை ஆசை ஆண்டவரே, சொத்து ஆசை ஆண்டவரே. அப்பா, பேரும் புகழும் இருக்கணும், எனக்கு நிறைய பட்டுப்புடவை இருக்கணும், நான் ஆடம்பரமாக இருக்கணும், கழுத்து நிறைய, கை நிறைய, முகம் நிறைய ஆண்டவரே, நான் நகைகளை போட்டிருக்கணும், என்ன எல்லாரும் மதிக்கணும், நான் பெரிய ஆள்னு காமிச்சிக்கணும், என் புருஷன் பணக்காரன்னு காமிச்சிக்கணும், என் புள்ள நல்லா படிச்சு பெரிய ஆளா இருக்கிறான்னு நான் காமிச்சிக்கணும் என்று ஆண்டவரே தீய ஆவி பிடித்த பெண்மணிகள் ஏராளம் ஐயா. இவர்கள் தற்பெருமையிலும் பெருமை பேச்சிலும் தான் ஆண்டவரே அதிக நாட்டங்களை செலுத்துகிறார்கள் ஆண்டவரே. ராஜாதி ராஜாவே, அதே போல எத்தனையோ பெண் பிள்ளைகள் சுவாமி இந்நாளிலே ஆண்டவரே நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறார்கள் ஐயா. ஆஸ்மா ஆண்டவரே, அந்த பிள்ளைகளுக்கு தைராய்டு, தீராத தலைவலி பிரச்சனை, நரம்பு பிரச்சனை, கை கால் மூட்டு வலி ஆண்டவரே. ஆண்டவரே, இன்னைக்கு கர்ப்பப்பையே பெருகுவதில்லை ஐயா. கர்ப்பப்பை காலியா கிடக்குது ஐயா, அது காஞ்சு போய் கிடக்குது ஐயா, அது அழுகி போய் கிடக்குது ஆண்டவரே, அது வேலை செய்யாம கிடக்குது சுவாமி. ஏசப்பா, இந்நாளில எத்தனையோ பிள்ளைங்க பிரஸ்ட் கேன்சர் ஆண்டவரே, ஆண்டவரே கிட்னி ஃபெயிலியர் ஆண்டவரே, யூட்ரஸ் பிரச்சனை ஆண்டவரே. இன்னைக்கு எத்தனையோ பிள்ளைகள் சமாதானம் இல்ல, சந்தோஷம் இல்ல வாழ்கிறார்கள் ஆண்டவரே. இன்னைக்கு ஆண்டவரே ஏசப்பா, அந்நாளிலே ஏரோதுடைய மாளிகையில வேலை செய்கின்ற ஆண்டவரே மனைவி யோவன்னாவும் சுசன்னாவும் ஐயா மாளிகையை விட்டு ஓடி வந்தார்கள் ஐயா. ஐயா, அந்த மாளிகையில சமாதான சந்தோஷத்தை காணல சுவாமி. இன்னைக்கு எத்தனையோ பெண் பிள்ளைகளுக்கு ஏகப்பட்ட ஆசீர்வாதங்கள் இருக்குது ஆண்டவரே. அப்பா, நகைகள் இருக்குது, புடவை இருக்குது, கார் இருக்குது, நிம்மதியான வாழ்க்கை இருக்குது ஆண்டவரே. ஆனா சந்தோஷம் இல்ல ஆண்டவரே. பிள்ளைகளால சந்தோஷம் இல்லையா, கணவனால சந்தோஷம் இல்லையா. கணவன் விட்டுட்டு போறானே, பொய் சொல்றானே, தகாத உறவு வைத்திருக்கிறானே, என்னை ஏமாற்றுகிறானே, அடிக்கிறானே, துன்புறுத்துகிறானே, குடிக்கிறானே, குடிச்சு விட்டு பொய் சொல்றானே. ஏசப்பா, வீட்டுல இருக்கிற எல்லா காசையும் செலவு பண்றானே. ஏசப்பா, ராஜாதி ராஜாவே, என்னால வாழவே முடியலையே என்று எத்தனையோ பெண் பிள்ளைகள் தாய்களாக, மனைவிகளாக, மகள்களாக, வாழ்க்கை இழந்த விதவைகளாக இன்று மடிப்பிச்சை கேட்கிறாங்க ஆண்டவரே. எங்கப்பா போவோம், நாங்க யார்கிட்டப்பா முறையிடுவோம், எங்களுக்கு யார் ஆண்டவரே இருக்கிறார் ஆண்டவரே.
அசுத்த ஆவிகளோ ஆண்டவரே இந்த தீராத நோய்களோ மன பாரங்களோ இந்த பிள்ளைகளை கொன்று கொண்டு இருக்கிறது ஆண்டவரே. மன பயங்கள் கொள்ளுகிறது ஐயா. ஒவ்வொரு நாளும் செத்து செத்து பிழைக்கிறாங்க ஐயா. ஏசப்பா ஒவ்வொரு நாளும் இந்த தாய்மார்கள் செத்து செத்து பிழைக்கிறாங்க ஆண்டவரே. ஏசப்பா எங்களுக்கு யார் ஆண்டவரே விடுதலையை கொடுப்பார்? என் பிள்ளைய கரை சேர்ப்பனா தெரியலையா ஆண்டவரே. கண்ணீர் விடுகிற தாய்கள் எத்தனையோ பேர் சுவாமி. ஏசப்பா என் ராஜாதி ராஜாவே, இது என்னுடைய குடும்பம், என் புருஷன் இவன் என்னுடைய மகள், இவள் என்னுடைய சொத்து, என் மா என் மவன் என்று இந்த பிள்ளைகள் உசுர விடுறாங்க ஆண்டவரே. இருந்தாலும் இவர்களை புரிந்து கொள்வதற்கு யாரும் இல்லை ஆண்டவரே. ஏசப்பா இந்த பிள்ளைகள் ஆறுதலுக்காக உன்னோடு வருகிறார்கள், உன்னை தேடி வருகிறார்கள், உன்னிடம் வருகிறார்கள் ஐயா. இப்பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, கைவிட்டாதீங்க ஐயா. மன உடைஞ்சு போயிடுவாங்க ஏசப்பா. மன உடைஞ்சு போனா வாழ்க்கையே போயிடும் சுவாமி. ஏசு ராஜாவே இந்த பிள்ளைகளை தேற்றுங்கள் ஐயா. ஒவ்வொரு தினமும் இவர்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள் உம் பாதம் சேரட்டும் ஆண்டவரே. இவர்களுடைய கண்ணீரெல்லாம் தொடங்கி ஆண்டவரே நீண்ட கால கஷ்டங்களை எல்லாம் அகற்றி போடுங்க, வாழ்க்கையை கொடுங்க இயேசு ராஜாவே. என்னாலும் உம்முடைய ரெக்கைக்குள்ளாய் பிள்ளைகளை கட்டி காத்தருள வேண்டும் என்று ஜெபித்து அருமையான பிள்ளைகளை நம்முடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்துல சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை, திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காத்தருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவில் அன்பான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து ஒவ்வொரு பிள்ளைகளுடைய விண்ணப்பங்களையும் தேவ பாதத்தில் சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம். எத்தனையோ அற்புதங்களை தேவனாகிய கர்த்தர் செய்து கொண்டிருக்கின்றார். அதே போல உங்களுடைய விண்ணப்பங்களை நீங்கள் அனுதினமும் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே பயங்கர கஷ்டங்கள், தீராத பிரச்சனைகள், இல்ல தீராத நோய்கள், இல்ல எதிர்பார்க்கிறது நடக்கவே மாட்டேங்குது, தள்ளி போய்கிட்டே இருக்கிறது என்று நீங்கள் நினைத்தால் உங்களுடைய கருத்துக்களை நேர்த்தி திருப்பலியாக, அதாவது 1, 3, 5, 7, 9, 12, 30, 33 என்ற திருப்பலிகளை நீங்கள் எங்களிடம் அர்ப்பணிக்கலாம். ஒரே குருவானவர், அதாவது நான் எல்லா நற்கருணையிலும் திருப்பலியிலும் ஆராதனையிலும் நவநாளிலும் உங்களுக்காக உங்களுடைய சிறப்பு கருத்துகளுக்காக இந்த ஜெப வழிபாட்டை அர்ப்பணித்துக் கொண்டிருப்போம். ஒவ்வொரு மணி ஜெபத்திலும் உங்களுடைய பெயர்களை சொல்லி உங்க பிரச்சனைகளை சொல்லி உங்களுக்காக அர்ப்பணிப்போம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளே. மற்றுமாக நாங்கள் கேட்கிற ஒரே ஒரு உதவி என்னவென்றால், இந்த சேனலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதை ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல இதை பகிரும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். தெய்வ பிள்ளைகளே, இந்த சேனல் வளரவில்லை என்றால் எங்க ஃபாதர்ஸ் சொல்லுவாங்க, இவ்வளவு லைட் செலவு பண்ணிட்டு நெட் பேலன்ஸ் போட்டுக்கிட்டு கேமரா ஆன் பண்ணிக்கிட்டு நீங்க இருந்து ஜெபிப்பது நல்லதல்ல, இது வளரல, பிள்ளைகளுக்கு மக்களுக்கு இது விருப்பம் இல்லை என்று சொல்லி இதை கட் பண்ணி விடுவார்கள், நிறுத்தி விடுவார்கள். அதனால் தெய்வ பிள்ளைகளே, தயவு செய்து இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதை ஷேர் பண்ணுங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட அனுப்புங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க. மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, எங்களுடைய ஏழை எளிய பிள்ளைகளுக்கு தயவு செய்து உதவுங்கள். உங்களுடைய அண்ணன் தம்பி அக்கா தங்கைகள் உங்களுடைய பிள்ளைகளுடைய பழைய டிரெஸ்கள் இருந்தால் அது பத்தாமல் இருந்திருக்கலாம், இல்ல சின்ன கீரல் இருந்திருக்கலாம், சின்னதாக கிழிந்திருக்கலாம், நாங்க ஒட்டு போட்டு நாங்க வச்சுக்கிறோம், நீங்க அதை எங்களுக்கு அனுப்புங்கள் என்று அன்போடு வேண்டுகிறோம். அதை பரணிலையோ இல்ல வேஸ்ட் துணிக்கோ நீங்க போட்டிருப்பீங்க, அப்படி அதை வேஸ்ட் பண்ணாமல் தயவு செய்து அதை எங்களுக்கு அனுப்பும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். மற்றுமாக ஒருவேளை தேவன் உங்களை ஆசீர்வதித்திருந்தால் உங்களால முடிந்தால் சோலார் பல்பு 1, 2 ஒரு 200 ரூபா 300 ரூபா இருக்கும். எங்களுடைய ஏழை எளிய குடும்பங்களுக்கு லைட் கிடையாது, ஃபேன் கிடையாது, கரண்டே கிடையாது, ரோடு கிடையாது, குடிசைதான். அந்த வீட்டிற்கு உங்களுடைய பெயராலே அந்த வீட்டுல விளக்கு எரியும்
என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, மிரக்கல் ஆயில் எத்தனையோ அதிசயங்களை அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறது. நீங்கள் அதை வாங்கி பயன்படுத்துங்கள். எல்லா வழிகளுக்கும் எல்லா நோய்களுக்கும் தயவு செய்து வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, இரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம் 120 வருடங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்ட உண்மையுள்ள சக்தி வாய்ந்த சாத்தான்களை விரட்டுகிற எல்லா துஷ்ட ஆவிகளும் விரட்டுகிற வல்லமையுள்ள ஜபங்கள் இருக்கிறது. அந்த காலத்துல அந்தோனியா தகடு, செபஸ்தியா தகடு நம்முடைய மூதாதையர்கள் எழுதி வைத்து சாத்தான்களை விரட்டிய ரகசிய ஜபங்களுடைய இந்த புத்தகத்தையும் நீங்கள் வாங்கி எல்லா கட்டுகளையும் உடையுங்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம்.